अस्सलाम वालेकुम वेलकम बैक टू मम ஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாதாம் மில்க் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்படி க்ரீமியான டேஸ்டியான செய்கிற முறை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் 1/4 கப் பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து 30லேருந்து 40 வரைக்கும் இருக்கும். இதில் வந்து நான் முங்குற அளவு சுடு தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறேன். இது வந்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் வந்து நான் 1/2 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் நல்லா கெட்டியான பால் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன பால் இருக்கோ எடுத்துக்கலாம். நம்ம கெட்டியாக இருந்தால் தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். உங்ககிட்ட தண்ணி ஆட் பண்ண பால் இருந்தாலும் சரி, நீங்கள் அதுவே எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய பால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கனால வந்து நான் காஞ்சதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து நான் டேரெக்டாக ஆட் பண்ணல, நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பாதாம் ரெடியாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த தோல் உறிஞ்சு வந்துடும். இதுக்காக நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. சுடு தண்ணியில் போட்டு உரிச்சு எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்துடும். பாருங்கள், சூப்பராக உறிஞ்சு வந்துருச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உரிச்சு எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா ஆடையாக இருக்குது. நல்லா மலாய் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவை நான் சேர்த்துருக்கேன். நான் சொன்னல உங்களுக்கு, நான் தண்ணி வந்து டைரெக்டாக சேர்க்கல, அந்த குங்குமப்பூவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்ல அந்த தண்ணி, அதோடு சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ நான் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த குங்குமப்பூ கொதிக்க கொதிக்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் ஏன் தண்ணி சேர்க்குறேன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பால் வந்து நம்மளுக்கு கெட்டியாக இருந்து நம்ம திக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது, சாப்பிடும்போது உங்களுக்கு தேகட்டும். இதுவே நம்மளுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சுன்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரணும். கொதிக்க கொதிக்க கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க, குங்குமப்பூ கலர். சப்போஸ் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஃபுட் கலர் சேர்க்காதீங்க, அது சேர்த்தா நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. பாருங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு. ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு தெரியும், அதோட திக்னஸ் உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஈஸியாக பாதாம் மில்க் செய்யலாம். இதை வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லை கூலிங் பண்ணியும் சாப்பிட்லாம். பாருங்கள், பர்ஃபெக்டான நம்ம க்ரீமியாக டேஸ்டியான பாதாம் மில்க் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ஒரு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததை நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, take care.